அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைடே ஆச்சு. அன்றைக்கி பார்த்தா மிலாதுன் நபியும் ஃப்ரைடேவும் ஒரே நாளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கே ஸ்டால் ஓப்பன் பண்ணிடலாம். வண்டியும் ரெடி ஆகல. ஓகே, டேபிள்லேயே வச்சு ஸ்டால் பண்ணிடலாம், அப்புறம் வேணால் வண்டி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா உக்காந்துட்டு காயை அறுத்து கொடுத்துட்டு ஓகே டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருந்தாங்க. அப்பா டென்ட்டு போட்டுருங்கப்பா காயை அறுத்த உடனே அப்படின்னு சொன்னோன்னே அப்பா டென்ட்டு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பா டென்ட்டு போட்டு ஓகே சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்படியே நாங்கள் ஸ்டால் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே புப்பாவும் இருந்தாங்க. ஃபாத்திஹா பண்ணிவிட்டு அப்படியே மிலாதுன் நபி ஃபாத்திஹா பண்ணிவிட்டு அப்படி ஸ்டால் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே காலையில் ஆயிடுச்சு. மார்னிங்கு ஓகே போயிட்டு ஆங்கிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ளேவுட்லாம் எங்கள் அப்பா சைக்கிள் கடை வச்சுருக்காரு. அவங்கக்கிட்டே ஒரு 2 சைக்கிள் இருந்துச்சு. அந்த சைக்கிளே வச்சு நாங்கள் இது வண்டி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் வச்சு வண்டி செஞ்சிட்டாங்க எங்கள் அப்பா ஆங்கிள் வாங்கிட்டு வந்து. சரி ஓகே போய் பார்க்கலாம் ஆங்கிள் கடை இருக்கா இல்லை ப்ளேவுட் கடை இருக்கா. அன்றைக்கி பார்த்தா சண்டே மார்னிங்கில் எந்த கடையும் ஓப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போய் பார்க்கலாம், இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் பார்த்து ரெடி பண்ணிவிட்டு வண்டி சீக்கிரமே செஞ்சிடலாம். ஐட்டம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டு அதனால அப்பாவுக்கு ஓகே சீக்கிரமே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்பாவுக்கு. ஓகே போய் பார்த்தா ஃப்ளேவுட் கடை மூடி இருந்துச்சு. ஓகே ஆங்கிள் கடை ஆச்சும் பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ரோடு வழியில் போய் பார்க்கலாம் ஆங்கிள் கடை இருக்கா இல்லை அதுவும் மூடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆங்கிள் கடையும் மூடி தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டோம். அப்பா இன்னொரு கடை பார்த்தாங்க, சரி அங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆங்கிள் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். ஃப்ளேவுட்டு மார்னிங்கே வாங்கிக்கலாம் கடை திறந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் வாங்கிட்டு வந்துட்டு வெல்டிங் மிஷினும் இருந்துச்சு, ட்ரில்லிங் மிஷினு எல்லாம் 3 மிஷினும் இருந்துச்சு. சரி அதிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹப்பியும் இருந்தாங்க. ஹப்பி எல்லாம் எடுத்துகிட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு செஞ்சிடலாம் இன்றைக்கி ஓகே மார்னிங்கே கடை வைக்கிற மாதிரி. மண்டே மார்னிங் கடை ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 சைக்கிள் வச்சு அப்பா தான் சைக்கிள் கடை வச்சுருக்காங்களே அவங்ககிட்டே இருந்துச்சு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஐடியா பண்ணியிருந்தாங்க. அப்படியே பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெல்டிங் எல்லாம் வச்சோடனே அப்பாவை பார்த்த உடனே பையனும் அப்படியே நானும் தட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் உக்காந்துட்டு டக்கு டக்குன்னு அப்படியே அவன் தட்டுட்டு கிடந்தான். அவனும் நானும் பண்ணுறேன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா உக்காந்தா எங்கள் அப்பா கூடயும் வேலை பண்ணுவான், அவங்ககிட்டயும் வேலை பண்ணுவான். என் பையனுக்கு எத்தனை வேலை பாருங்கள், எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செஞ்சிருவான் என் பையன். அப்படியே 2 சைக்கிள் வச்சு எங்கள் அப்பா வெல்டிங் வச்சுட்டாரு. அவங்க மருமகனும் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் வச்சுட்டு வேலை முடிச்சிடலாம் இன்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓகே அப்பாவுக்கும் டைம் ஆகிடுச்சி, சாணி எடுக்கணும் பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங்கில் கண்ணாடி போட்டு அப்படியே சாணி எடுத்துட்டாங்க அப்பாவும். அப்பா வேலையும் முடிச்சுக்கிட்டாங்க, இப்படி இந்த பக்கமும் பார்த்துக்கிட்டாங்க, இந்த பக்கம் பையனையும் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு, கடை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கடை ஓப்பன் பண்ணிட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நம்மளுக்கு. அப்படியே நைட் ஆச்சு, வீட்டுக்கு வந்துட்டு என் பையன் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போட அப்படியே விளையாட்டு இருந்தான். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். டார்கெட் ஷார்ட்ஸ் போடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னா பொம்படி போகிற வழியில் 4 ரோடில் அப்பா கடை பக்கத்தில் தான் நான் போட்டிருக்கேன். வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு சொல்லிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சப்போர்ட் பண்ணுங்கள்.